நேற்று நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஜோனஸ்பர்க் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மூன்றாவது மற்றும் ஃபைனல் T20 மேட்சை விளையாண்டுருந்தாங்க. ஸோ இப்படி இந்த மேட்ச்சில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம ரவீந்திர ஜடேஜா நம்ம இந்திய அணியின் கேப்டனாக மாறி ஒரு கட்டத்தில் தோக்க இருந்த மேட்ச் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்சை அப்படியே த்ரில்லராக கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியை நம்ம இந்தியாவுக்கு ஜடேஜா ஒரு கேப்டனாக இருந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த தேர்ட் T20 மேட்ச்லையும் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ண சொல்ல ஓப்பனராக உள்ள ஜெய்ஷ்வால், கில் இரண்டு பேருமே வந்திருந்தாங்க. ஆனால் கில் இன்னைக்கும் மோசமான பேட்டிங் 8 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த திலக் வர்மா அவரும் முதலாவது பந்திலேயே டக் அவுட் ஆக இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு மோசமான துவக்கமாக இருந்தாலும் ஜெய்ஷ்வால், சூரியகுமார் இவங்க இரண்டு பேருமே அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை சர்ன்னு ரொம்ப வேகமாக உயர்த்தி கொண்டு போனாங்க. இதில் ஜெய்ஷ்வால் 60 ரன்கள் எடுத்து அவுட் ஆக மறு முனையில் சூரியகுமார் பவுண்டரிகளை அடிக்கிறத விட்டுட்டு சர்ன்னு சிக்ஸரை மட்டுமே பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் கூட ரிங்கு சிங் கொஞ்ச நேரம் விளையாண்டாலும் 16 ரன்னுக்கு ரிங்கு சிங் அவுட் ஆக பின்னாடியே சதீஷ் சர்மா 4 ரன், அவரை தொடர்ந்து வந்த ஜடேஜா 4 ரன். இப்படி விக்கெட்டுகள் விழுந்துகிட்டு இருந்தாலும் சூரியகுமார் அவருடைய T20 கேரியர்லேயே 4வது செஞ்சுரியை நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படி இருக்க 20 ஓவர்கள் முழுசா விளையாண்டிருந்த நம்ம இந்தியா 201 ரன்கள் எடுத்து ரொம்ப பெரிய ஒரு கடினமான டார்கெட்டை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக செட் பண்ணாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் செய்யறதுக்காக உள்ள வந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப ஒரு தடுமாற்றமான பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சிராஜ் அவர் மேடின் ஓவர் எடுக்க ஹென்ரிக்ஸ் 8 ரன்னுக்கும் பிரீக்ஸ் அவரை 4 ரன்னுக்கும் நம்ம இந்தியா தூக்குனாங்க. இப்படி இருக்க அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமா சூரியகுமார் பாலை பிடிக்க போய் காலை எக்கு தப்பா வச்சு சுளுக்கு பிடிச்சு ஆட்டம் பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே தன்னால களத்தில் விளையாட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கம்ப்ளீட்டா மேட்சை விட்டு சூரியகுமார் வெளியே போயிட்டாரு. இதனால துணை கேப்டனான ஜடேஜா அவர் கேப்டன்சி பதவியை எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவை வழி நடத்தி கொண்டு போனாரு. அந்த நேரத்தில் மார்க்ரம் மில்லர் அதிரடியா விளையாண்டுகிட்டு இருக்க இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஜடேஜா அவரே பந்து போட வர அந்த ஃபர்ஸ்ட் பால்லையே மார்க்ரம் விக்கெட்டை வீழ்த்தி நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு லீடை ஜடேஜா எடுத்து கொடுத்தாரு. இப்படி இருக்க அடுத்த ஸ்பின்னரா வந்த குல்தீப் T20 ஆட்டங்கள்ல அவருடைய பெஸ்ட் ஸ்பெல்ல வீசியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குல்தீப் அவர் மட்டுமே 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. அதுவும் வெறும் 17 பந்துகள் மட்டுமே குல்தீப் அவர் வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாரு. ஸோ இதன் காரணமா 14வது ஓவர்லேயே எல்லா விக்கெட்டையுமே இழந்து 95 ரன்னுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆல் அவுட் ஆக கடைசியா 106 ரன் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா இமாலய அபார வெற்றி இந்த மேட்ச்ல அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த வெற்றியால் இப்போ நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுக்கு கிடைக்க இருந்த ட்ரோஃபியை வாங்க விடாமல் இந்த சீரீஸை சமன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ரவீந்திர ஜடேஜா அவர் கேப்டனாக இருந்து இந்த மேட்சை நம்ம இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த T20 சீரீஸில் நம்ம இந்தியா ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் சீரீஸை இப்போ சமன் பண்ணியிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.